ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு காலையில் லைவ் ட்ரேடிங்க்கு வந்திருந்தேன். சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து நான் லைவ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. ஸோ வந்து அது பண்ண முடியாமல் போச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ட்ரேடை முடிச்சுக்கிட்டேன். ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நான் என்ன ட்ரேட் பண்ண உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அப்டேட் கொடுக்குறேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 6. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1:30 1:30 ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் ஒரு 100 பாயிண்ட் ஒரு டவுன் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஒரு 300 பாயிண்ட் வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் சொல்ற மாதிரி பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, ஒரு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு என்ன ட்ரேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரேட் எடுத்தது 922 தான் எடுத்தேன். 922 எப்பவும் பண்ணுற மாதிரி தான் அவுட் ஆஃப் மணியில் போயிட்டு ஒரு 7 ரூபா ரேஞ்சில் வந்து ஒரு 200 குவான்டிட்டியை பை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, அப்போ தான் நம்ம 200 குவான்டிட்டி செல் பண்ண முடியும். ஓகே, 9:27 பார்த்தீங்கன்னா 9:27 டைம்ல 37,600 புட்டை வந்துட்டு நேக்கடா செல் பண்ணிவிட்டேன். ஓகேவா, 229 செல் பண்ணிட்டு 124 பை பண்ணிக்கிட்டேன். இது ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னா, நீங்க 1 மினிட் எடுப்போம் பை பண்ணுங்க. ஓகே, கரெக்டாக 9:27 பாருங்க. 9:27 என்று எடுத்துங்க. 9:27 இந்த இடம் பாருங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வரைஞ்ச சப்போர்ட் லைன். ஓகேவா, இன்னைக்கு இந்த ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சேன். இப்போ 9:17 நான் ட்ரா பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த லைனுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டு, கீழே தான் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்றுள்ள லைன், முந்தானத்து லைன். ஓகேவா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து முந்தானத்து அந்த லைன். ஓகே, முந்தானத்துனா இன்னைக்கு ஓகேவா, இங்க இந்த லைன், இங்க வரைஞ்ச லைன். ஓகேவா, ஸோ இன்னைக்கு வரைஞ்ச லைன் வந்து இந்த லைன். ஸோ என்ன ஆச்சுன்னா 9:27 கரெக்டாக அந்த சப்போர்ட் எடுத்துச்சா. சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் 3 கேண்டில் 4 கேண்டில் ரெண்டு இருந்துச்சு. ஓகேவா, 4 கேண்டில் இங்க பாருங்க, நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். 4 கேண்டில் ரெட் இருந்துச்சு. ஓகேவா, ஆனா என்னோட ட்ரேட் என்ட்ரி பாருங்க, 427 நான் புட்டை செல் பண்றேன். புட்டை செல் பண்றேன்னா மீனிங் என்னன்னா, என்னோட வியூ வந்து அப் ட்ரெண்ட். ஓகேவா, அதாவது பியர் மார்க்கெட். ஆனா இங்க பாருங்க 4 கேண்டிலுமே ரெட் கேண்டில் ஃபுல்லா வேகமா விழுந்து. ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்க நான் வந்து புட்டை செல் பண்ணிவிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் இங்க இருந்து மேல பவுன்ஸ் ஆகும் தெரியும். ஓகேவா, இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரெஷர் வாங்க என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி இருந்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க இருந்துட்டு இங்க புட்டை பை பண்ணி விடுவாங்க. ஓகேவா, ஆப்ஷன் செல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து சரி மார்க்கெட் மேலதான் போகுது, புட்டை வந்துட்டு நான் செல் பண்ணி விடுறேன், நேக்கா செல் பண்ணி விடுறேன். ஓகேவா, இது எது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகணும் எனக்கு தெரியும். ஓகேவா, இது வரைக்கும் போகணும் தெரியும். ஓகே, ஸோ கரெக்டாக மணிக்கு 9:31 அவங்க அந்த லைன் டச் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த லைன் முன்னாடி சொன்ன மாதிரி முந்தானத்தை வர லைன். ஓகே, இப்போ கரெக்டாக பாருங்க 9:31 பாருங்க, நான் வந்து வெளியே வந்துட்டேன். 174க்கு வெளியே வந்துட்டேன். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இறங்கிடுச்சு. ஓகே, இதுதான் நடந்தது. ஓகேவா, அப்புறம் இந்த கன்சாலிடேஷன் ஆனவங்க நான் என்ன பண்ணிட்டேன், 37,800 காலை புட்டியும் சில, அதாவது ஷார்ட் ஸ்டாடில். ஓகேவா, 37,800. ஏன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இது ஐ திங்க் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ரெக்கவர் ஆயிரும், கீழே ரொம்ப போகாது எனக்கு தெரியும். ஏன்னா புல் மார்க்கெட் இவ்வளவு வந்து கீழே நான் இறக்க மாட்டான்.
சப்போஸ் நம்ம இறக்குறோம், நம்ம என்ன பண்ணணும், டே லோ பிரேக் அவுட் பண்ணும்போது வெளியே வந்துடலாம். இந்த இந்த பிரேக் அவுட் பண்ணும்போது வெளியே வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணேன், 9:30க்குலாம் 37,800 காலையும் செல் பண்ணிவிட்டேன். 278, 255 இந்த ரேஞ்சில் செல் பண்ணிவிட்டேன். ஆனால் நான் வெளியே வரும்போது பாருங்க, டைம் பார்த்தீங்கன்னா 12:48 வெளியே வந்துட்டேன். 154, 103 செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகே. ஸோ நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்திருப்பேன். இப்போ என்னோட எக்ஸிட் டைம் பாருங்க, 12:48, 12:48, 48 கரெக்டாக பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டு திரும்பவும் தெரிஞ்சு போது நான் வெளியே வந்துட்டேன். 48 ஓகேவா. இந்த இடம் பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சா. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்று இது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நல்லா மேலே போகும். சப்போர்ட் எடுக்கலனா இது டவுன் ட்ரெண்ட் கீழே போகும். ஓகேவா. நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்? ஓகே, நம்மளுக்கு வந்து போதும். இதுக்கப்புறம் திருப்பியும் ப்ராஃபிட்லாம் நம்மளுக்கு கம்மியாகும். ஓகேவா, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஓகே, இதை சப்போஸ் நான் ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நீங்கள் 21 வந்துருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 21 க்ளோஸ் பண்ணேன். ஓகேவா, இவ்வளோ வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 15 தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ எதுக்கு நம்ம டைம் டிலே பண்ணணும், நம்ம கொஞ்சம் வேற வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகே, ஸோ இதுதான் நடந்துச்சு. இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21,000. ஓகேவா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ட்ரேட் அப்டேட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்க. அதாவது யாரெல்லாம் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றாங்க, லாஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா, ஏன்னா நான் என்னென்ன என்ட்ரி எடுக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான். அதே மாதிரி நான் லைவ் ட்ரேட் வேற பார்க்குறேன். ஓகே, முடிஞ்ச அளவு பார்க்குறேன். ஓகேவா. ஓகே, இங்க பாருங்க, அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து பாருங்க. நிஃப்டி பாருங்க, இந்த இடத்துல ஒன்றும் அப்படியே பாருங்க. நம்மளும் இங்க பாருங்க என்ன நடந்திருக்கும். ஆப்ஷன் பையர் புட் ஆப்ஷன் பை பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவ்வளோ விழும்போது இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அதாவது புட்டை பை பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லர் இங்கே தான் ரெடியாக நிற்பாங்க. ஆப்ஷன் இங்கே இடத்துல செல் பண்ணிடுவாங்க. ஓகேவா, மேலே போய் இப்போ ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகணும் அவசியம் கிடையாது. நின்னாலே போதும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து. இங்கே பாருங்க, இப்போ ஆப்ஷன் செல்லிங் பையிங்லாம் இங்கே பண்ணவனுக்கு அப்படியே லாஸ். இங்கேருந்து இப்போ ப்ராஃபிட் வந்தால் தான் இங்கே சப்போஸ் ஹோல்ட் பண்ணால் கூட இங்கே இன்னத்துக்கு லாஸ் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் ஆப்ஷன் செல்லிங் பியூட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் டுடே ட்ரேட் அப்டேட். ஓகே, நாளைக்கு எக்ஸ்பெக்ட் டேட். ஓகே, நாளைக்கு முடிஞ்ச லைவ் வரேன். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல என்ன எப்படி பண்ணணும், கற்றுட்டு வரேன். ஓகே, பை, தேங்க்யூ.